வணக்கம் பவித்ரா. குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டத்தில் நடந்த திடீர் தீ விபத்தின் காரணமாக தமிழ்நாட்டை சேர்ந்த 7 தமிழர்கள் உட்பட 45 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல் நேற்று குவைத்தில் இருந்து ராணுவ விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சின் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் இறந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து உடல்கள் அனைத்தும் அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லப்பட்டது. அந்த வகையில் சென்னை ராயபுரம் கார்ப்பரேஷன் காலனி முதல் தெருவை சேர்ந்த சிவசங்கர் என்பவரது உடலானது கொச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. தீ விபத்தில் உயிரிழந்த சிவசங்கர் உடல் மற்றும் அவரது பாஸ்போர்ட்டை பிரேத பரிசோதனை அறிக்கையை அவரது மனைவியிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மேலும் தீ விபத்தில் உயிரிழந்த சிவசங்கர் உடலை பார்த்து அவரது மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதக்கூடிய அந்த சம்பவமானது மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சிவசங்கர் ராயபுரம் பகுதியை சேர்ந்த சிவசங்கர் உயிரிழந்திருப்பது இப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தமிழர்கள் உட்பட 45 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் இந்திய விமானப்படை மூலம் சிறப்பு விமானம் மூலம் கொச்சி கொண்டுவரப்பட்டு மாநில பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. உயிரிழந்த 7 தமிழர்களில் ஒருவரான சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கரின் உடல் இன்று அதிகாலை 4 மணி அளவில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவசங்கரின் உடலுக்கு அதிகாலை முதல் அஞ்சலி செலுத்தி வரும் உறவினர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் அவருக்கான இறுதி சடங்கு பணிகளானது தற்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த ராயபுரம் பகுதியை சேர்ந்த சிவசங்கரின் உடலானது காசிமேடு பகுதியில் உள்ள கல்லறையில் இன்னும் சற்று நேரத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. பவித்ரா.